உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி அண்ணன் உதயநிதி எதிர்க்கட்சி தலைவராக எப்படி செயல்பட போகிறாரு அப்படின்றதுனால எல்லோரும் உற்று நோக்கியிருப்பீங்க. முதல் பந்திலே டோனி மாதிரி 6 அடித்து விளையாண்டுருக்காரு. தற்கொலை மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களை உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தார் அண்ணன் பேசுகிறத. என்னடா இப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படின்ட்டு. ஏன்னா மக்கள் யாருக்கும் மெஜாரிட்டி கொடுக்கல. அந்த 118ன்றது இலக்கடையில். இன்றைக்கி அவங்க முதலமைச்சராக விஜய் ஆகியிருக்காருன்னா திமுக கூட்டணியில் திமுககாரர்கள் உழைப்பை கொடுத்து ஜெயிக்க வச்ச திமுக கூட்டணி கட்சியில் இருந்து போய் தான் இன்றைக்கி விஜய் முதலமைச்சராக இருக்கார். அவர் சொல்லுவார்ல, தச்சு வச்சுருக்காங்க கூட்டணி கட்சியில் அப்படின்ட்டு. அப்படியே இப்போ தெரியுதா 2 சீட்டாக வருமா வராதான்னு 2 நாள் ஏங்கும் போதே அந்த கூட்டணியோட இது உங்களுக்கு தெரியும். அது தெரிஞ்சிச்சா? அந்த 8 சீட்டு வர வரையும் எவ்வளோ பயத்தில் இருந்தியே. அண்ணன் திருமாவளவன் கடைசி வரை வருவாரா வரமாட்டாரா அப்படின்ட்டு இப்போ தெரியுதா அப்படின்ற பயத்தோட தான் இது ஒன்றார். அடுத்து பேசி முடிக்கும் போது சனாதனத்தை நிச்சயம் ஒழிக்கிறது தான் நம்மளோட கடமையாக இருக்கும் அப்படின்னு. சனாதனம்னா விஜய்க்கு அது என்னன்றதே தெரியாது. அது என்னென்னமோ புதுசாக சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி இன்றைக்கி அடித்து விளையாண்டுருக்காரு. இன்னும் அடுத்தடுத்த நாளில் பார்க்கத்தான் போகிறோம் எதிர்காலத்தில் சட்டமன்ற கூட்டத்தொடரில். ஏன்னா நம்ம கருத்தியல் ரீதியாக இருக்கும், இதுக்கு ஒன்றுமே தெரியாது. சும்மா எதுன்னே தெரியாமல் நேற்று சபாநாயகர் இருக்கையிலனா நைட்டில் உட்காந்து விளையாண்டுருக்காங்க. முத நாள் வேண்டாங்களா, காலையில் விளையாண்டாங்களான்னு தெரியல. அந்த அளவுக்கு தான் இருக்குது. இதுக்கு ஒன்றுமே தெரியாது. முழுக்க தற்கொலையின் தலைவராக கொண்டு ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து உட்கார வச்சுருக்க மாதிரி தான். அது எப்படி எந்த அளவில் போயிருந்தில்ல. தமிழ்நாட்டின் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். எதிர்கட்சிகள் தான் இப்போ திறம்பட இருக்கணும். ஏன்னா அந்த தற்கொலைகள் இல்லைன்னா ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி நல்ல திறம்படான அதிகாரிகள் ஃபுல்லாமே நிப்பாட்டி வச்சு போட்டு சரியில்லாத அதிகாரிகளை கொண்டு இன்றைக்கி போடுதுங்க. அப்போ வேறு என்ன நடக்கும்? இதெல்லாம் நடக்கதே போது. ஆனால் வரக்கூடிய ஒவ்வொரு இதுகளையும் பார்ப்போம். நிச்சயமாக எதிர்க்கட்சியாக திறம்பட செயல்படுவோம்.